திமுகனா என்ன, அந்த குடும்பத்தில் யாரோடையும் உங்களுக்கு பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பகை உணர்ச்சியில் தனிப்பட்ட விருப்பின் அடிப்படையில் நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா அந்த பயணம் ரொம்ப நாள் நீடிக்காது. பர்சனல் வெண்டேட்டா அது என்னது, அது எப்படி நீடிக்கும்? திமுக ஒரு தீய சக்தி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, விசிகா இந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் விஜய் கட்சிக்கு போய் சேருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைச்சா அவங்க பனையூருக்கு பால் காவடி எடுத்துட்டு கூட போவாங்க. அந்த அளவுக்கு துடியாய் துடிக்கிறாங்க. அவர் ரொம்ப சூஸியா இருக்காரு. எல்லாருக்கும் அவருடைய கதவுகள் திறக்க மறுக்கின்றன. இதுதான் உண்மை. அங்க பிரதர்ஷனம் பண்ண தயாரா இருக்காங்க. சென்னையிலேருந்து பனையூருக்கு நிர்மல்குமாருக்கு பிறகு ஆதவர்ஜனா போனார். அதுக்கு பிறகு அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஆனால் இவங்க 3 பேர் போனதை விட இப்போ போன இந்த 4 பேருக்கு முக்கியத்துவம் அதிகம். செங்கோட்டையன், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ஜெயசிடி பிரபாகரன் மகன், அப்புறம் சத்யகுமார். செங்கோட்டையனை தவிர மற்ற 3 பேரும் பெரிய அளவில் புகழ் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் அவங்கவுங்க துறைகளில் அவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தான். ஆட்சி பிடிக்கிறது கண்டிப்பாக நடக்காது. அதில் எந்த மாற்று கருத்தும் நடக்காது. சைபர் வாய்ப்பு அதுக்கு 0% தான் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது. வெற்றி தோல்வியை அவங்க தீர்மானிக்க போகிற லெவலுக்கு போகிறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் யாரோ ஒருத்தர் அவங்க காலி பண்ண போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. அல்லது 2 பேரையும் காலி பண்ணி தொங்கு சட்டமன்றத்தை கூட உருவாக்கலாம். ஒரு புது பிளேயர் வரட்டுமே. என்ன இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தால் வரவேற்கணும். நம்ம இந்த பைனரி பாலிடிக்ஸ் உடையணும். திமுக தப்பு செஞ்சால் எதிர்க்கிற மாதிரி பிஜேபி நிறைய தவறு செய்து அது எல்லாத்தையும் எதிர்க்கணும். அதை கண்டு காணாமல் போகிறதும், களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணும் என்பதும் தவறான அணுகுமுறை. அது பிஜேபி பார்த்து அவர் அஞ்சுகிறார் அப்படிதான் தோணுது. பயப்படுறாரு. திருப்பரங்குன்ற விஷயம் ஏன் வாயை திறக்கல? அது பிஜேபி பார்த்த பயம். பின்ன களத்தில் இல்லாதவங்க நீ எப்படி சொல்லுவ? போன எலெக்ஷனில் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி எதிர்க்க அவருக்கு என்ன தயக்கம்? திருப்பரங்குன்ற இஷ்யூ பற்றி பேசாம ஒருத்தர் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியும்? நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நினைக்கலாம்? பேசலன்னா போழ என்ன சார்? திமுக மாற்று தாவேக்கான்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூ எனக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? ஸ்ட்ரைட் கொஸ்டின். திருப்பரங்குன்ற இஷ்யூல தாவேக்காக்கு ஸ்டாண்ட் என்ன? பதில் சொல்லு. இது பேசிதான் ஆகணும். பின்ன அப்ப நீ எது கட்சி நடத்துறேன்? ஸ்டாண்ட் எடுக்கலன்றதுனாலேயே பயம்னு 100% பயம். நான் சொல்றேன் பயம் இல்லைன்னா ஸ்டாண்டர்டு. கான்ஃபிடென்ட்டா இருக்க மக்களேன்றாரு. நாங்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? அப்போ பதில் சொல்லுங்க. ஒருவேளை வெளிப்படுத்திக்காம இருக்கலாம். அந்த உரிமை உனக்கு இல்லைன்றார். வெளிப்படுத்திக்காம இருக்கலான்றதான் கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னது அந்த சொகுசு உனக்கு இல்லை. அது ஒரு சொகுசு தான். அறிவாளி அல்சேஷன்கள் மாதிரி நான் பேசுறேன். நீ எந்த ஸ்டாண்ட் வேணா எடு, அது உன் உரிமை. ஆனால் எடுத்துரு. ஆனால் எடு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம 2 தரப்பையும் காயப்படுத்தக்கூடாது, மாட்டிப்பாரு. அதெல்லாம் சேஃப் கேம்னு ஒன்று கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் விவசாயிகளை பற்றியெல்லாம் விஜய் பேசுறாரு. 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி எதாவது பேசினாரா? அதுவும் ஒன்றும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனையா? இது விஜயே பேசுறாரு. நான் என்ன பேசணும்னு நீங்க எப்படி தீர்மானம்? அந்த வார்த்தையே ரொம்ப தப்புங்க. ஆணவமான வார்த்தை. இப்போ நான் உன்னதான கேள்வி கேட்பேன். இப்போ ஜனநாயகம்னா என்ன? நான் என்ன பேசணும், நீங்கள் யாருங்க முடிவு செய்யறன்ற வார்த்தையை அடிப்படை அரசியல் புரிதல் அவருக்கு இல்லைன்றதை காட்டுது. ரொம்ப வருத்தமானது, வருந்தத்தப்பு. இல்லை, நான் திமுகவை எதிர்த்து போயிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் ஏன் குறுக்கால? இது அடிப்படை அரசியல் புரியாமல் பேசுகிற பேச்சுங்க. திமுக மட்டுமே உனக்கு எதிரினா அப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு திமுகவோட ஏதோ பகை இருக்கு. உங்கள் தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறது நீங்கள் அரசியல் திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுகனா என்ன, அந்த குடும்பத்தில் யாரோடையும் உங்களுக்கு பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பகை உணர்ச்சியில் தனிப்பட்ட விருப்பின் அடிப்படையில் நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா அந்த பயணம் ரொம்ப நாள் நீடிக்காது. பர்சனல் வெண்டேட்டா அது என்னது, அது எப்படி நீடிக்கும்? இப்போ நான் இவ்வளோ இஷ்யூஸ் லிஸ்ட் அவுட் பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசலாம்? இதில் ஏதாவது குறை காண முடியுமா? எவனாது குறைஞ்சபட்ச 1/2% அறிவு இருக்கவன் இதை குறை சொல்ல மாட்டான். அதான் நான் பிஜேபி கொள்கை எதிரின்ல. இது நல்ல சாமர்த்தியமாக திசை திருப்பது. நேரடியாக பிஜேபி எதிர்க்க உங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் நீங்கள் கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு கடத்த போறீங்க. கொள்கையை முதல்ல அதுவே தப்பு. இல்லை ஓப்பனாக பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு வாண்டுறேன் நான். இல்லை சார், கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார் கடைசி நேரத்தில் கூட அப்படின்றாங்க. அப்போ அதனால் ஒரு வேளை கொஞ்சம் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தாவேக்காவில் புதிய நபர்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் இணைஞ்சிருக்கிறார். வழக்கறிஞர் சத்யகுமார் இணைஞ்சிருக்கிறார். இந்த மாதிரியான நபர்களின் இணைவு அதை எப்படி பார்க்கலாம்? தாவேக்காவை நோக்கி நகர்றது எப்படி பார்க்கலாம்? அதான் இது ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக கிட்டத்தட்ட உருவாகி கொண்டிருக்கிறது. சமூகத்தின் பல தரப்பினரும் அங்கே போய் சேர்றாங்க. சத்யகுமார் வழக்கறிஞர், ஒரு பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர். அங்கே ஒன்றும் பெருசாக அவருக்கு ஸ்கோப் இல்லை. நல்ல இளைஞர், படித்தவர். அவர் போய் சேர்ந்திருக்காரு. எனக்கு நண்பர் தான், அவர் போய் சேர்ந்திருக்காரு. 2வது ஜெயசிடி பிரபாகரன், அதிமுகவில் இருந்த அவருடைய மகன் போய் சேர்ந்திருக்காரு. 3வதாக நம்முடைய நண்பர், நம் ஜாதி நம் இனம், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ஊடகத்துறையில் இருக்கிறவர். 2000 ஆண்டு என்டிடிவி தமிழ் ஆரம்பித்த பொழுது
அந்த டீமில் இருந்தார். நான் இருந்த அந்த டீமில் அதில் இருந்தார் அவர். நல்லதொரு யூடியூபர் தான் அவர், வந்து விஷயம் அறிந்தவர். அவர் ஏற்கனவே சொன்னாங்க அவர் போகிறாரு, ஃபெலிக்ஸ் போகிறாருன்னு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போய் சேர்ந்திருக்கிறார். அதான் இது அதாவது வந்து செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு பிறகு வரக்கூடிய டெவலப்மெண்ட் இது. அதுக்கு முன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட டீமு புஷி, ஜானு, அதிகபட்சம் போன ஆதவர்ஜுனா, இப்படி தான் இருந்தது. நிர்மல் குமார் போய் சேர்ந்தப்போ கொஞ்சம் ஒரு ஸ்கோப் வந்தது. அதன் பிறகு அருண்ராஜ் ஐஆர்எஸ் போனார். ஆனால் அப்போல்லாம் வந்து அது ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக மாறுதுன்ற ஒரு எண்ணமே வரல. இப்போ வந்திருக்கு செங்கோட்டையன் போன பிறகும், அப்புறம் இந்த 3 பேர் போன பிறகும் உண்மையிலே வந்திருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் இது நல்லது. சமூகத்தின் பரந்துபட்ட மக்கள் திரளிடம் போய் அவருடைய கட்சி சேர்ந்து கொண்டிருக்கிறது. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வெகுஜன மக்கள் இயக்கமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு கட்சியை நோக்கி நகருகிறார்கள் என்றால் அது கண்டிப்பாக வந்து ஒரு அனைத்து தரப்பு மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஈரோட்டில் அந்த பேசும் பொழுது, விஜய் பேசும் பொழுதே குறிப்பிட்டிருந்தார், மேலும் பலரும் வரப்போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ அதிமுகவினரில் தான் வருவாங்கன்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். அவங்கெல்லாம் அதாவது அதிமுக தலைவர்கள் மட்டும் நம்ம அதை எடுத்துக்கூடாது. சமூகத்தின் பல தரப்பினர் வருகிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். அதிமுகலேருந்து வரவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும்னார். அது வந்து இந்த மதில் மேல் பூனையாக இருக்கவங்களுக்கு கொடுத்த வாக்கு. ஓகே, புரியுதா? ஸோ அது வந்து 2 கேட்டகரி. ஒன்று வந்து பதவி, புகழ். இப்போ பல கட்சியிலேருந்து எனக்கு நல்லா தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சீமான் கட்சியையும் தவிர மற்ற எல்லா கட்சியிலையும் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, விசிகா, இந்த கட்சிகளிலிருந்து விஜய் கட்சியில் தாவேக்காக போகிறதுக்கு பலரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், இந்த கட்சியோட தலைமையை பிடிக்காதவர்கள், இந்த கட்சியில் இனிமேல் ஃப்யூச்சர் இல்லைன்றவங்க, இப்போ நான் சொன்ன இந்த கட்சிகளில் விஜய் கட்சிக்கு போய் சேருவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைச்சா அவங்க வந்து பனையூருக்கு பால் காவடி எடுத்துகிட்டு கூட போவாங்க. அந்த அளவுக்கு துடிக்கிறாங்க. அவர் ரொம்ப சூஸியாக இருக்கார். எல்லாருக்கும் அவருடைய கதவுகள் திறக்க மறுக்கின்றன. இதுதான் உண்மை. அங்கே பிரதர்ஷனம் பண்ண தயாராக இருக்காங்க. சென்னையிலேருந்து பனையூருக்கு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். எல்லாரையும் சேர்த்துக்கூடாது, அதில் சூஸியாக சேர்த்துக்கணுன்ட்டு தான். இதில் இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நிர்மல்குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே, 1 வருஷம் முன்னாலே போயிட்டார். அவர் தான் அரசியல் தலைவர், அரசியல் கட்சியிலேருந்து போனார். அதுக்கு முன்னால் இவர் ஆதவர்ஜுனா போனார், திமுகலேருந்து விசிகாலேருந்து போனார். நிர்மல்குமாருக்கு பிறகு ஆதவர்ஜுனா போனார். அதுக்கு பிறகு அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் போனார். ஆனால் இவங்க 3 பேர் போனதை விட இப்போ போன இந்த 4 பேருக்கு முக்கியத்துவம் அதிகம். செங்கோட்டையன், அதன் பிறகு வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ஓகே, அதன் பிறகு நம்முடைய ஜெயசிடி பிரபாகரன் மகன், அப்புறம் சத்யகுமார். இதில் இந்த கடைசி 3 பேர் வந்து பெரிய அளவில் புகழ் பெற்றவர்களாக இல்லாட்டியும், செங்கோட்டையனை தவிர மற்ற 3 பேரும் பெரிய அளவில் புகழ் பெற்றவர்கள் இல்லை. ஆனால் அவங்கவுங்க துறைகளில் அவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தான். அவங்க போகிறது தான் வந்து கட்சிக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும். இத்தகைய மனிதர்கள் போவது, விஜய் கட்சி, விஜய் தலைமை மீது நம்பிக்கை வச்சு அவங்க போகிறாங்க. இது நாளைக்கு தோற்று போகலாம், ஜெயிக்கலாம், கட்சி வந்து 10 சீட்டு ஜெயிக்கலாம், இல்லை 0 சீட்டு ஜெயிக்கலாம், இல்லை 20 சீட்டு ஜெயிக்கலாம், ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காரலாம். ஆட்சி பிடிக்கிறது கண்டிப்பாக நடக்காது, அதில் எந்த மாற்று கருத்தும் வேணும், நடக்காது. சைபர் வாய்ப்பு அதுக்கு 0% தான் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு. எதிர்கட்சியாக வரதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, 10 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். பட் 31 தான் அவங்களுக்கான இலக்கை நான் பார்க்குறேன். 26 அவங்க ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திட்டாங்கனாலே போதும். அதுவே வந்து வெற்றி தோல்வியோ அவங்க தீர்மானிக்க போகிற லெவலுக்கு போகிறாங்க. திமுகவா அண்ணா திமுகவா யாரோ ஒருத்தர் அவங்க காலி பண்ண போகிறாங்க, அது மட்டும் தெரியுது. அல்லது 2 பேரையும் காலி பண்ணி தொங்கு சட்டமன்றத்தை கூட உருவாக்கலாம். அல்லது எதுவுமே நடக்காமல் திமுக ஒரு ஸ்லெண்டர் மார்ஜினில் வந்து உட்காரலாம். அப்போ கூட திமுக கடுமையாக போராட வேண்டியிருக்கும், போட்டி போட வேண்டியிருக்கும். ஒரு புது பிளேயர் வரட்டுமே, என்ன இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தால் வரவேற்கணும். நம்ம திமுக அண்ணா திமுக இவங்க 2 பேருக்கும் தமிழ்நாட்டு 60 வருஷமாக நம்ம பட்டா போட்டு கொடுத்துட்டோம். அது உடையணும். இந்த பைனரி பாலிடிக்ஸ் உடையணும். 5 வருஷம் நீங்கள் இருப்பீங்க, 5 வருஷம் அவங்க இருப்பாங்க, இல்லை 5 வருஷம் நீங்கள், மறுபடியும் 5 வருஷம் நீங்கள், 10 வருஷம் நீங்கள் இருப்பீங்க, அப்புறம் 5 வருஷம் அவங்க இருப்பாங்க. இந்த பைனரி பாலிடிக்ஸ் உடையணும். புதுசாக வரட்டும். இளைஞர்கள் அவங்களை நம்புகிறாங்க. நிறைய குறைகள், பிழைகள் இருக்குது விஜய் கிட்ட, நான் மறுக்கலை. பட் இந்த நம்பி போகிறவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மையை கட்சிக்கு ஏற்படுத்துகிறாங்க. இன்னும் தெளிவாக பல விஷயங்கள் அவர் ஸ்டாண்ட் எடுக்கணும், முன்னால் வரணும். பிஜேபியை விமர்சிப்பதில், மத்திய அரசு விமர்சிப்பதில் அவர் ரொம்ப சுணக்கமாக இருக்கார் இன்றைக்கி. அந்த நிலை மாறி திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபியையும் எதிர்க்கணும். பிரச்சனை அடிப்படையில் திமுக தப்பு செஞ்சால் எதிர்க்கிற மாதிரி பிஜேபி நிறையா தவறு செய்து அது எல்லாத்தையும் எதிர்க்கணும்.
அதை கண்டு காணாமல் போகிறதும் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணும் என்பதும் வந்து தவறான அணுகுமுறை. அது பிஜேபி பார்த்து அவர் அஞ்சுகிறார் அப்படி தான் தோணுது. பிஜேபி பார்த்து அவருக்கு வாய்ப்பு திருப்பரங்குன்ற விஷயம் ஏன் வாயை திறக்கல? களத்தில் பிஜேபி இல்லை பார்த்த பயம். பின்னா களத்தில் வந்து இல்லாதவங்க நீ எப்படி சொல்லுவ? போன எலெக்ஷனில் 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்கள களத்தில் இல்லாதவங்க. ரெண்டாவது அது ஒரு சித்தாந்தம், அது எப்படி களத்தில் இல்லை? இந்தியாவே ஆளக்கூடிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனமா இல்லையா? என்ன சார் களத்தில் இல்லைன்னு பிஜேபிவா சொன்னார்? வேற யாரை சொன்னார்? நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க சீமானை சொன்னாருன்னு. சீமானுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. அப்படிலாம் நினைப்பது அடிப்படை அரசியல் அறிவில்லாதவன் தான் அப்படிலாம் பேசும். பிஜேபி எதிர்க்க அவருக்கு என்ன தயக்கம்? திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி பேசாமல் ஒருத்தர் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியுமா? நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நீ நினைக்கலாம்? பேசலைன்னா கோழை. என்ன சார் ஏங்க பிஜேபி பற்றி பேசாமல் ஒருத்தர் அரசியலே பேச முடியாதுங்க இன்னைக்கு. என்ன பேசுறீங்க நீங்கள்? சும்மா கேள்வி கேட்கணும்னு கேட்காதீங்க. பிஜேபியை பற்றி பேசாமல் ஒருத்தர் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியும் நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன். பேசி எல்லா கட்சியும் பேசி தானே ஏங்க அதை தாங்க கேட்குறேன். திமுக மாற்று தாவேக்கான்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூ எனக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? இல்லை கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், நம்ம எதுக்கு அதில் தலை? ஏங்க தாவேக்கான்ற கட்சி திமுக மாற்றுன்னு தன்னை சொல்லிக்குது. அப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உனக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸ்டாண்ட் இல்லைன்னா கட்சி நடத்தாதீங்க, இழுத்து மூட்டு போங்க. ரசிகர் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம் வச்சுட்டு போங்க, எவனும் கேட்க போகிறது இல்லை. அதான் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல சார், இவங்க 2 பேர் கள்ள கூட்டணி. ஒருத்தர் பாருங்க, கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி இந்த கதையெல்லாம் இந்த சொல்லாடெல்லாம் வேணும். ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் தாவேக்காக ஸ்டாண்ட் என்ன? பதில் சொல்லு. சிடி நிர்மல்குமார் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவரெல்லாம் வேணாம். பார்ட்டியா சொல்லலை. உனக்கு என்ன ஸ்டாண்டா சொல்லு. தாவேக்கா விஜய் தரப்புல இப்போ ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடாது, கட்சி இழுத்து மூட்டு போங்க. ஏற்கனவே கவின் படுகொலை, ஆணவ படுகொலை, கவின் அதெல்லாம் வேணாம், பேசல. அதெல்லாம் நீ பேசாம போ. இதுக்கு பதில் சொல்லு. இது பேசிதான் ஆகணும். பின்னென்ன? அப்போ நீ எது கட்சி நடத்துற? 18% ஓட்டு போன எலெக்ஷனில் பிஜேபி வாங்கியிருக்கு. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவோட சேர்த்தா 41% வருது உங்களுக்கு. பிஜேபி களத்தில் இல்லாதவங்கன்னு சொல்கிறது வந்து தவறான பேச்சு, அயோக்கியத்தனமான பேச்சு. திமுக சாதகமாயிடக்கூடாதுன்னு கூட இதெல்லாம் சொல்லிட்டு பேசாதீங்க. கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன? மற்ற எதை பற்றி நீ பேசாத. கவின் பிரச்சனைக்கு பேசல, திமுக லாபமா அண்ணா திமுக லாபமா, இந்த கதையெல்லாம் வேணாம். திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன? அதுக்கு சொல்லு. ஒரு அரசியல் கட்சியாக உன் ஸ்டாண்ட் என்ன? எல்லா கட்சியும் அவங்க ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் பிஜேபி மதவாத அரசியலில் பண்ணுது, நல்லா இருக்க நாசம் பண்ணுதுன்றான். சீமானும் அந்த ஸ்டாண்ட் ஆதரிக்கிறார். இந்த பக்கம் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி வந்து நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணுன்றாங்க. தெளிவாக இருக்காங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு செல்லூர் ராஜு சொல்கிறார். வேற அமல்படுத்துன்றாங்க தீர்ப்பை. உன் ஸ்டாண்ட் என்ன? ஸ்டாண்ட் எடுக்காமல் எப்படி அரசியல் பண்ணுவேன்? இந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்றதுனாலேயே பயம்னு 100% பயம். நான் சொல்கிறேன், பயம் இல்லைன்னா ஸ்டாண்ட் எடு. பிஜேபியை பற்றி பேசாமல் ஒருத்தன் எப்படி இன்றைக்கி அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில்? அடுத்த 100 நாள் வேலை திட்டம், அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்றதே முதல்ல சந்தேகம். அப்போ இந்த மாதிரி 1000 இஷ்யூ இருக்குதுங்க. இதில் எதை பற்றியுமே பேசாமல் எப்படி அரசியல் பண்ணுவேன் நான் கேட்குறேன். சினிமா நடிகராக அவர் இருந்தாருன்னா யாரும் அந்த கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அவர் கட்சி தலைவராக வந்து அது சும்மா ஒன்றும் இல்லை, வந்து 2 எலெக்ஷனில் போய் நான் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுவேன்றீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க மக்களேன்றாரு. நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ பதில் சொல்லுங்கள் சார். இதில் உங்களுக்கு நிலைப்பாடு இல்லாமல் உங்களுக்கு எப்படி சார் நான் ஓட்டு போடணும்? நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நீ இந்த விஷயத்தில் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சு தான் நான் ஓட்டு போடுவேன். பிஜேபி வந்து நல்லா இருக்க நாட்டை நாசம் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். தாயும் பிள்ளையுமா 300 வருஷமாக பழகின இருக்க மக்கள் மத்தியில் இன்றைக்கி வெறுப்பை, வேற்றுமையை, பகையை வளர்த்து அங்கே எப்படியாவது குளிர்காயணும்னு பிஜேபி நினைக்குது. அது நான் சொல்கிறேன், நீ ஏற்றுக்காமல் போ. நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணுமானா நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணுன்றது ஒரு ஸ்டாண்டு தான், நான் மறுக்கல. ஆனால் அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்றைக்கி அப்பீலுக்கு போயிருக்காங்க. அதுவும் இதுக்குள்ளே தான் வருது. நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணுன்றது இந்த பிரச்சனையில் உன் ஸ்டாண்ட் என்னன்றது. இந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஸ்டாண்டே இல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஸ்டாண்டே இல்லாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் பிஜேபி பார்த்து பயப்படுறீங்க தானே அர்த்தம். ஒருவேளை வெளிப்படுத்திக்காமல் இருக்கலாம், அந்த உரிமை உனக்கு இல்லைன்ற. வெளிப்படுத்திக்காமல் இருக்கலான்றதான் கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னது அந்த சொகுசு உனக்கு இல்லை. அது ஒரு சொகுசு தான். 100% வெளிப்படுத்திக்காமல் இருக்கக்கூடிய சொகுசு ஒரு சினிமா நடிகனுக்கு, ரஜினிக்கு இருக்கலாம். இப்போ ரஜினிக்கு மைக்க போட்டு திருப்பரங்குன்றவங்க இஷ்யூவில் ஸ்டாண்ட் என்ன நோ கமெண்ட்ஸ்னு போனால் அதை யாரும் விமர்சிக்க முடியாது. ஒரு தனிநபர், ஒரு நடிகர், அவருக்கு கருத்து இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருக்கிற கருத்தை சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அது யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. நடிகராக விஜய் இருந்தாருன்னா அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் நோ கமெண்ட்ஸ்னு போனாலும் அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஆனால் நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற, அதுவும் வந்த ஸ்ட்ரைட்டாக 2 வருஷத்தில் சிஎம் ஆகணும், திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்ற. அப்போ பதில் சொல்லணும்னா நாங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றது என்ன கதையாக இருக்குது அது? ஒருவேளை சார் பாஜக அதிமுக வாக்குகளை குறி வச்சுதான். நீ எதை வேணால் குறிவை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை.
நான் கேட்குறது இஷ்யூவில் உன் ஸ்டாண்டை நான் அதுக்கு பதில் சொல்லு. இஷ்யூவில் ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிற சொகுசு உனக்கு கிடையாது. அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்கன்றது மட்டும் இல்லை, நீங்கள் பிஜேபி பார்த்து பயப்படுறீங்க. ஓகே. ஆனால் அதை தாண்டி கூட்டம் பெருசாக வருதுல்ல இப்போ ஆனால் கூட்டம் இந்த ஊரில் எது போனாலும் வரும் சொல்லுவாங்கங்க. சிவாஜி கணேசன் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. 89 எலெக்ஷன் சிவாஜி கணேசனை கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பேய் கூட்டம் கூடிச்சு. அவரே தோத்தார். எவ்வளோ பெரிய நடிகை. இன்னும் 100 வருஷத்துக்கு சிவாஜி பேர் பேசும் தமிழ் சினிமா. ஜானகி அம்மாவோட சேர்ந்து தோத்தார். அதாவது எம்ஜிஆரோட அதிகாரப்பூர்வ மனைவி அதிமுக 2ஆக பிரிஞ்சிருக்குது. அதில் ஒரு பிரிவோட கூட்டணி வச்சு 50 சீட்டு தமிழக முன்னேற்ற முன்னணி சிவாஜி கட்சிக்கு. அவர் ஒருத்தர் மட்டும் டெபாசிட் வாங்கினார். டெபாசிட்டே அவ்வளோ அவர் ஒருத்தர் டெபாசிட் வாங்கினார். 49 பேர் டெபாசிட் போச்சு. சிவாஜி கணேசன் தோத்தாருங்க. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் கூட்டம். கூட்டத்தை வச்சு சொல்லாதீங்க, நான் குறைச்ச மதிப்பிடல. சொயிட்டு பேசக்கூடாது. இந்த இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்டர்ட் நானே தோகறியோ ஜெயிக்கிறியோ. அப்போ அங்கேயே உங்களோட நம்பகத்தன்மை காற்றுல பறக்குது இல்லை. ஸோ இப்போ பிஜேபியை தீர்க்கமாக எதிர்க்கிற ஒரு இடத்துக்கு வரணும், திமுக மாதிரி. ஸ்டாண்ட் நீ எதிர்க்கணும்னு கூட நான் சொல்ல, ஆதரிச்சு கூட போ. ஏதோ ஒரு நீ போ, என்டிஏக்குள்ளே போன்றேன். ஒருத்தன் இந்த ஸ்டாண்டு தான் எடுக்கணும் நான் சொல்ல முடியாதுங்க. விஜய் ஆன்டி பிஜேபி எடுக்க நான் சொல்லலை. அது உன் உரிமை, உங்கள் உரிமை சார். நான் அந்த மாதிரி நான் பேசலை. அறிவாளி அல்சேஷன்கள் மாதிரி நான் பேசலை. நீ எந்த ஸ்டாண்டு வேணா எடு, அது உன் உரிமை. ஆனால் எடுத்துரு. ஆனால் எடு. நீ எடுக்காமல் நடிக்காது. இது அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாண்டு எடுத்தவன நடுநிலை சமநிலை நடுநிலைன்னு ஒன்று கிடையாது. நான் என்டிஏல போய் சேர்ந்துடுறேன் அப்படி சொல்கிறேன், ஃபைன். அதுக்கு பிறகு அவர் நம்ம வேறு மாதிரி தான் விமர்சனிக்கணுமே ஒழிய நீ ஏன் என்டிஏல சேர்ந்துன்னு கேட்க முடியாது. நான் தான் சேர்ந்துட்டேன், அப்புறம் நீ நான் என்ன கேட்குறது? புரியுதா? ஸோ அந்த விமர்சனம் தான் இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அதிமுக என்ன சொல்கிறான், நீதிமன்ற தீர்ப்பை நீ அமல்படுத்து. ஆனால் அவங்களே 2 நிலைப்பாட்டில் பேசுகிறாங்க. பாதி மந்திரி முன்னாள் மந்திரி என்ன பேசுகிறான், பிஜேபி பண்ணுறது தப்பு பண்ணுறான். பாதி மந்திரி இங்கே தீபம் ஏற்றாம வேறு எங்கே ஏற்றுறதுன்றான். எனக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் லிமிட்டட் பாயிண்ட், ஆமாம் ஜட்ஜி சொல்கிறது கரெக்டு, தீபத்தை ஏற்று, அப்புறம் நீ அப்பீலுக்கு போய்க்கோ. ஸ்டாண்ட் எடு. ஸ்டாண்டே எடுக்காமல் நான் கேட்குறேன், அங்கே இருக்க தாவேகா தொண்டனுக்கு நீ கொடுக்குற மெசேஜ் என்ன? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடக்குது நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த கோரி. பிஜேபி தோழமை கட்சிகள் எல்லாம் உண்ணாவிரதத்தில் உட்காடுறாங்க, கடையடைப்பு பண்ணுறாங்க. அங்கே திமுக தோழமை கட்சிகள் நாங்கள் உண்ணாவிரத்தில் கலந்துக்கலாம், நாங்கள் கடையை திறந்து வைப்போன்றாங்க. அவங்க கடையை திறந்து வைக்கிறாங்க. அமைதியாக நடக்குது ரெண்டுமே. அறவழி போராட்டம் அப்படி வச்சுப்போம், வன்முறைலாம் இல்லை. கடை திறந்து வச்சுருக்கவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு. உண்ணாவிரதம் உட்காரவங்க கடையை மூடுறவங்க, கடையை திறந்து வச்சுருக்கவனை அடிக்கலை, உதைக்கலை, எதுவும் பேசல. பாதி பேர் கடையை திறந்துருக்கான், பாதி பேர் கடையை மூடிருக்கான். ஒரு 100-1000 பேர் உட்காந்துருக்கான். அதிமுக பாஜக உட்காந்துருக்கான். அங்கே இருக்க தாவேகா என்ன செய்யணும்னு விஜய் சொல்கிறார். தாவேகாக ஒரு 10 கடை இருக்கும் உதாரணத்துக்கு, கண்டிப்பாக இருக்கும். அந்த 10 கடை வச்சுருக்க தாவேகாக்காரன் தொண்டை கடையை திறக்கணுமா மூடணுமா, உண்ணாவிரத பந்தலில் உட்காரணுமா உட்காரக்கூடாது. இதுதானே அரசியல். ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஸ்டாண்டே இல்லைன்னு சொல்கிறது ஒரு ஸ்டாண்டு கிடையாது. அங்கே நீ பயப்படுற. நான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இதை சொல்கிறேன். அங்கே உள்ளூரில் ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, அறவழி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். நீ கலந்துப்பியா மாட்டியா? உன் தொண்டனுக்கு தாவேகா தொண்டனுக்கு நீ கொடுக்குற மெசேஜ் என்ன, அது சொல்லு. பார்ட்டி ஸ்டாண்ட் தெரிஞ்சால் தானே அவங்க பார்ட்டிக்கு ஸ்டாண்டே இல்லை இருக்கும்போது என்ன அவங்க எப்படி முடிவு எடுப்பாங்க? அவன் என்ன முடிவு எடுப்பான்? திறப்பானா மூடுவானா? சிரிக்க மாட்டாங்க மக்கள். அடிப்படை அரிச்சுவடி கூட விஜய்க்கு அரசியலில் தெரியலன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அப்போ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. சும்மா அதிகாரத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் நான் திமுக வீழ்த்திடுவேன், திமுக தீய சக்தி, இந்த டைலாக் எல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. 75 வருஷ கட்சி அது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே உனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு அரசியல் கட்சி தெளிவாக ஸ்டாண்ட் எடுக்குது. நீங்கள் என்ன எடுத்தீங்க ஸ்டாண்டு? இப்போ நாஞ்சில் சம்பத்திட்ட இதை கேட்கும் பொழுது அவர் நான் சொல்லுவேன், நம்ம சில நிலைப்பாடுகள்லாம் எடுக்கணும்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாஞ்சில் சம்பத்தை விடுங்க, விஜய் பேசணும். நான் கேட்குறேன், விஜய்க்கு 10 படி கீழே இருக்கவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. விஜய் பேசணும், கட்சி பேசணும். இல்லை புதுசாக இப்போ போனவங்கலாம் சொல்லலாம், அவங்கெல்லாம் தேவையில்லை இது பேசுறதுக்கு. விஜய் பேசுறதுல விஜய் கிட்ட சொல்கிறது இதெல்லாம் நம்ம எடுக்கணும், அது அவங்க சொல்லுவாங்க. விஜய் ஸ்டாண்ட் எடுக்கலன்றதான் இப்போ இஷ்யூவே. ஓகே, ரொம்ப நாள் இந்த ரெட்டை நிலைப்பாட்டில் ஓட முடியாது. ஓகே, இப்படியே ரொம்ப நாள் எதுலேயும் ஸ்டாண்ட் எடுக்காமல் அப்படியே 10 அதாவது ரொம்ப அதாவது சாஃப்டாக தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படிலாம் போக முடியாது. இப்படி போகிறது யாருக்கு சார் சாதகமாகும்? இல்லை இது சாதகன்றதை அவர் நினச்சிட்டு இருக்காரு. நம்ம 2 தரப்பையும் காயப்படுத்தக்கூடாது, மாட்டிப்பாரு. கேம் அதெல்லாம் சேஃப் கேம்னு ஒன்று கிடையாது. இஷ்யூ போலரைஸ் ஆகும்போது நீ ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்குன்னா பாதிப்பு அவருக்கு தான் வரும், விஜய்க்கு தான் கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதில் எந்த சந்தேகம் வேணாம்.
அவர் நினச்சிட்டு இருக்காரு மைனாரிட்டிஸ் வந்துருவாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ இந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் எடுக்கணும். நீ ஓட் பேங்க்குக்காக எடுன்னு நான் சொல்லலை, நியாயத்தின் பக்கம் நின்று எடு. வாக்கு வங்கி அரசியலுக்கு நீ எடுன்னு நான் சொல்லலை, நீ நியாயத்தின் பக்கம் நின்று எடு. நல்லா இருக்க ஊரை நாசம் பண்ணிகிட்டு இருக்கு பிஜேபி இன்னைக்கு. எப்படியா அந்த இடத்த வந்து ஒரு கலவர பூமி ஆக்கணும்னு பார்க்குறான். 2020 நவம்பர் டிசம்பரில் இதே மாதிரி எலெக்ஷன் 4 மாதம் முன்னால் வேல் யாத்திரை நடத்துகிறாங்க. கடைசியில் அது படுதோல்வி அடைஞ்சது. ஒன்றுமே போடலை மக்களே ஓட்டு. அதே தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வச்சுலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிஜேபிக்கு ஓட்டெல்லாம் தரல. அது அப்போ எது ஒன்று தடுக்குது, உங்களை தடுக்குது ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு? மக்கள் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கமாவது ஒரு ஸ்டாண்ட். ஏங்க மக்கள் எந்த பக்கம் இருக்கான்றது 2 பேரும் ஆளுக்கு ஒரு வியாகியானம் கொடுப்போம். நீ எந்த பக்கம் நிற்கிற? மக்களை பற்றி விடு. பிஜேபி இங்கே வந்து ரத்தம் குடிக்க தயாராகுது. இன்னொரு அயோத்தியாவை உருவாக்க பார்க்குறாங்க. பிரச்சனை யாராலங்க வருது இன்றைக்கி பிரச்சனை யாரால் வருது? 300 வருஷமாக இல்லாத பிரச்சனை திடீர்னு 100 வருஷமாக இல்லாத பிரச்சனை இன்னைக்கு கிளப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா? போய் பாருங்கள். திருப்பரங்குன்ற மக்கள் வந்து அங்கே லோக்கல் மக்கள் இதில் சுத்தமாக ஈடுபாடே இல்லை. காட்டில் தேவையில்லாமல் பிஜேபி பிரச்சனை பண்ணுதுன்னு தான் சொல்கிறாங்க. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். முஸ்லீமும் இந்துஸும் பக்கத்து வீட்டில் இருக்கான். 100 வருஷமாக அமைதியாக இருக்க பூமியில் அங்கே உள்ளூர் மக்களுக்கு இது எதுவுமே தேவையே இல்லை. அவங்களுக்கு அங்கே நிம்மதியாக வாழ விடுன்றான். இப்போ அந்த இடத்துல ஒரு கட்சி, தமிழ்நாட்டை ஆள போகிற கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா, இல்லை அப்படியே கடந்து போவியா? நீ அந்த கடந்து போகிற சொகுசு உனக்கு இல்லைன்ற நான். நீ எடுத்தே ஆகணும் ஒரு கட்டத்தில் ஸ்டாண்ட். ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி ஏன் பேசவே இல்லை? அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ, நான் வந்து விவசாயிகளை பற்றிலாம் விஜய் பேசுகிறாரு. 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி எதாவது பேசினாரா அவர்? பாமரனுக்கும் புரிகிற மாதிரி எல்லா பேப்பர்லையும் இருக்குல்ல. தந்தி பேப்பரை படித்தா கூட உனக்கு புரியலை. தந்தி பேப்பரை முதல் பக்கம் படித்தா கூட விஜய் பேசியிருப்பார் 4 வார்த்தை. அதுவும் வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையா? இது விஜயே பேசுகிறாரு. நான் என்ன பேசணும்னு நீங்கள் எப்படி தீர்மானிக்க? அந்த வார்த்தையே ரொம்ப தப்புங்க, ஆணவமான வார்த்தை. நான் என்ன பேசணும் நீங்கள் தீர்மானிக்கணுமான்னு கேட்குறது ரொம்ப தவறான வார்த்தைங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், என்னை ஆளை துடிக்கிற தலைவர், என்கிட்ட ஓட்டு கேட்குற தலைவர், திமுகவுக்கு மாற்றாக வர தலைவர், நாளைக்கு முதலமைச்சராக ஸ்டாலினை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு வர துடிக்கிற தலைவர். இதை சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது ஜனநாயகம். ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் ஒரே ஓட்டு தான். போயஸ் கார்டனில் 100 கோடி ரூபாய் பங்களாவில் இருக்கவனுக்கும் ஒரே ஓட்டு தான் இல்லையா? ஒரு ஓட்டு ஒரு மனிதன். அவன் தெருவில் பிச்சை எடுக்கிறவனாக இருக்கலாம், ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருக்கலாம் இல்லையா, போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பத்திரிகையாளனாக இருக்கலாம். எந்த வேலையும் செய்யாமல் பிளாட்ஃபார்த்தில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு தூங்குறவனாகவும் இருக்கலாம், ரிக்ஷா ஓட்டுறவனாகவும் இருக்கலாம், முதலமைச்சராகவும் இருக்கலாம், நடிகனாகவும் இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அதான ஜனநாயகம். ஒரு ஓட்டு ஒரு மனிதன். அவனுக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கு உரிமை இருக்கானா? இருக்குது. அப்போ நான் உன்னை கேள்வி கேட்பேன். அப்போ ஜனநாயகம்னா என்ன? நான் என்ன பேசணும், நீங்கள் யாருங்க முடிவு செய்கிறன்ற வார்த்தையை அடிப்படை அரசியல் புரிதல் அவருக்கு இல்லைன்றதை காட்டுது. ரொம்ப வருத்தமானது, வருந்தத்தக்கது. நான் என்ன பேசணும், நீங்கள் யாருங்க முடிவு பண்ண? நாங்கள் முடிவு பண்ணாமல் யார் சார் முடிவு பண்ணுவா? இல்லை, நான் திமுகவை எதிர்த்துட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள்லாம் ஏன் குறுக்கால? ஏங்க இது அடிப்படை அரசியல் புரியாமல் பேசுகிற பேச்சுங்க. திமுக மட்டுமே உனக்கு எதிரினா அப்போ தனிப்பட்ட முறையில் உனக்கு திமுகவோட ஏதோ பகை இருக்குது. உங்கள் தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறது நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. இந்த அரசியல் களத்தில் திமுக மட்டும்தான் இருக்கா? பிஜேபி இல்லையா? பிஜேபின்ற மதவாத சக்தி இல்லையா? நாட்டை பிடிச்சிருக்க மிகப்பெரிய ஆபத்து பிஜேபி. நீ தமிழ்நாட்டை பிடிச்சிருக்க பெரிய ஆபத்து திமுகன்னு சொல்கிற. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பிஜேபி மட்டுமே உங்களுக்கு எதிரினா அப்போ தனிப்பட்ட பகை உங்களுக்கு திமுகவில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் யாரோடையே இருக்குது. உங்கள் தனிப்பட்ட பகைக்கு அரசியலுக்கு வரக்கூடாது. அது வந்தால் ரொம்ப நாள் நீடிக்காது, உருப்படாது, ரொம்ப நாள் நீடிக்காது. அதையும் நான் சொல்லிடுறேன். கொள்கை பிடிப்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் திமுகன்னா என்ன? அந்த குடும்பத்தில் யாரோடையும் உங்களுக்கு பிரச்சனை. அந்த தனிப்பட்ட பகை உணர்ச்சியில், தனிப்பட்ட வெறுப்பின் அடிப்படையில் நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா அந்த பயணம் ரொம்ப நாள் நீடிக்காது. பர்சனல் வெண்டேட்டா அது என்னது? அது எப்படி நீடிக்கும்? நான் என்ன பேசணும், நீங்கள் யாரும் முடிவு நாங்கள் முடிவு பண்ணாமல் யார் சார் முடிவு பண்ணுவா? எங்களுக்காக வரீங்க, இப்போ நாங்கள் தானே முடிவு பண்ணுவோம். எஸ். இப்போ நான் கேட்குறதுல ஏதாவது தவறாக இருந்தனா நீங்கள் சுட்டி காமிங்க. இப்போ நான் இவ்வளோ இஷ்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணேன். இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசலைன்னு இதில் எதாவது குறை காண முடியுமா? எவனாது குறைஞ்சபட்ச 1/2% அறிவு இருக்கவன் இதை குறை சொல்ல மாட்டான். 1/2%, 1/4% 1/2% இருக்கவங்க கூட இதை குறை சொல்ல மாட்டான். நான் பொது பிரச்சனைகளை, மக்களை பாதிக்கிற பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். எந்த தனி மனிதனை பற்றி நான் பேசலை, அல்லது ஏன் விருப்ப நான் பேசலை. அதான் நான் பிஜேபி கொள்கை எதிரின்ட்டன்ல. அதோட சொல்லிட்டு போயிட முடியாதுன்ற நான். இஷ்யூஸை பிரிண்ட் டவுன் பண்ணாமல் நீ எப்படி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எப்படி கடந்து போவேன்? இது நல்ல சாமர்த்தியமாக திசை திருப்புறது.
நேரடியாக பிஜேபி எதிர்க்க உங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால தான் நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கடந்து போகிறீங்க. கொள்கை முதல்ல அதுவே தப்பு. கொள்கை எதிரி ஆபத்தானவனா, அரசியல் எதிரி ஆபத்தானவனா? முதல்ல 2 எதிரின்றதே தப்புங்க. உன் கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரி, உன் அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரி. அங்கேயே ஒரு தப்பு பண்ணுறாரு. ஆரம்பமே தப்பு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்படி பார்த்தா முதல் எதிரி கொள்கை எதிரி தான், அரசியல் எதிரி கிடையாது. இல்லை ஓப்பனாக பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு வான்றேன் நான். யார் இவர் வந்த மாதிரி, அவன் பேர் என்ன, இவர் இந்த சினிமாக்காரன் 2 பேர், பவன் கல்யாணம் வந்த மாதிரி வா, அதுவும் உரிமை, அதை நான் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் ஓப்பனாக என்டிஏ ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா, நீ ஏன் எடுத்தா நான் கேட்க மாட்டேன், சத்தியமாக கேட்க மாட்டேன். அது வேற, நீ இந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுறேன்னு சொல்லுவேன், நீ ஏன் அப்படி எடுத்த, அது முட்டாள்தனம், அது அதிக பிரசங்கத்தனம், அது அந்த மனிதனோட உரிமை. அதுவும் இல்லையா இங்கே? கொள்கை எதிரி பிஜேபின்ட்டு நீ கட்சி ஆரம்பிக்கிறீங்க. 24 பிப்ரவரியில், ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வருது, 2வது மாதம் வர எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறீங்க. இந்தியாவே பூரா பிளந்து கிடந்த ஒரு எலெக்ஷன், பிஜேபி வேணுமா வேணாமா, அந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. அது முடிஞ்ச பிறகு தான் அசம்பிளி எலெக்ஷனை குறி வச்சு வரீங்க. ஆனால் எதுக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது விஜய் கிட்ட. விஜயோட அரசியலில் ஏகப்பட்ட குறைகள், கோளாறுகள், போதாமைகள் இருக்கின்றன. இது ரொம்ப நாள் இந்த வண்டி இப்படி ஓடாது. ஒரு ஸ்டாண்டு நீங்கள் எடுத்து ஆகணும். செங்கோட்டையன் மாதிரியான சீசன்டு பொலிட்டீஷியன் கூட வர்றது, இதெல்லாம் சரி பண்ணுவாரா கலை? செங்கோட்டையன் மாதிரியான அவர் நல்ல அனுபவசாலி தான். இன்னும் சிலர் அனுபவசாலிகள் சேர்றதால இது சரியாகாது. அவர் முடிவு பண்ணணும். ஏன்னா இது முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஃபண்டமெண்டலி இட் இஸ் ராங். அவரோட அரசியல் பிஜேபி விஷயத்தில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் ஒரு மனிதன் பயணப்பட முடியாது. நிச்சயமாக பயணப்பட முடியாது. சரி, நான் கேட்குறேன், திருப்பரங்குன்ற விஷயம் எனக்கு ஒன்றும் ஸ்டாண்ட் இல்லைன்றல்ல சொல்கிறீங்கல்ல. நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுறீங்க, உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்துடுது, அப்போ என்ன செய்வீங்க? அப்பயும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்களா? அமல்படுத்துவீங்களா? இல்லை அப்பயும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்களா? அப்போ என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்களோ அந்த ஸ்டாண்டை தான் நீங்கள் இப்போ எடுக்கணும். அதுதான் அறிவு நேர்மை, அரசியல் நேர்மை. அப்போ நீங்கள் ரொம்ப நாள் இப்படி அந்த வண்டி ஓடாதுங்க ஸ்டாண்ட் எடுக்காமல். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. இல்லை சார், கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார் கடைசி நேரத்தில் கூட அப்படின்றாங்க. அப்போ அதனால் ஒரு வேளை கொஞ்சம் ஏங்க அது இம்மெட்டீரியலுங்க. நீ வரியோ வராமல் போறியோ அதெல்லாம் 2வது, அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. இதில் உன் ஸ்டாண்ட் என்ன, அது இப்போ கிளாரிஃபை பண்ணு. நான் இப்போ தெளிவாக ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு 1000 காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறதால எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ இந்த கோளாறுகள், குறைபாடுகள் நீங்காமல் எத்தனை நாளைக்கு நீங்கள் அரசியல் நடத்திட்டே போவீங்க? வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் உங்களை காப்பாற்றிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த மைனாரிட்டிஸ் ஓட்டை பெரிய அளவு நம்பிக்கிறீங்களோ அந்த மைனாரிட்டிஸும் உங்களை கேள்வி கேட்பான், இதுக்கு பதில் சொல்லணுமா? இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் பிஜேபியை பார்த்து ஒரு அச்சம் இருக்கிறது என்பது உண்மை. இதை மறுக்கிறவன் ஒன்று முட்டாளாக இருப்பான், இல்லை அயோக்கியனாக இருப்பான், இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி சிறுபான்மையின மக்களோட வாழ்க்கையில் ஒரு அச்சத்தை, ஒரு பாதிப்பை பிஜேபி கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கு கடந்த 12 ஆண்டுகளில். அது சிஏவாக இருக்கலாம், என்ஆர்சியாக இருக்கலாம், மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு அடித்து கொள்றதா இருக்கலாம். இதோ இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இந்த நேரத்து 2 நாளாக பல மாநிலங்களில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு தனியார் பள்ளிகளில் மிரட்டுறாங்க. ஏதோ ஒரு யூபியில் ஒரு ஹரித்வார் கங்கை கரை ஓரத்தில் ஏதோ ஒரு அமைப்பில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்ததை அதை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி மூடி சீல் வச்சுட்டானுங்க. கேரளாவில் 3 ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண ஸ்கூல்ஸுக்கெல்லாம் மிரட்டல் விடுத்து அப்புறம் கவர்மெண்ட்டு தலையிட்டு வார்ன் பண்ண பிறகு ஒதுங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் டைமில் பண்ணுற அட்டூழியம். இப்போ இந்த மாதிரி 1000 விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 16% மேலே எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க. 16லேருந்து 18% நான் நினைக்கிறேன். நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். அவங்களோட நம்பிக்கையை பெறணுன்னா நீ கண்டிப்பாக இஷ்யூஸ் அடிப்படையிலாவது பிஜேபியை எதிர்த்தாகணும். வாக்கு வங்கி அரசியலுக்காகலாம் அதை கொச்சப்படுத்தாதீங்க. சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தை போக்குவதற்கு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தாகணும். அது எடுக்கலைன்னா உங்களுக்கு வாக்கு வராது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஓன் இன்ட்ரெஸ்ட் நீ ஸ்டாண்ட் எடுத்தாகணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.
அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.